ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி டல்கோனா காஃபி கூலாக செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 10 ருபீஸ் ப்ரூ காஃபி எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேனோ அதுக்கு டபுள் மடங்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். பட் காஃபி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக தான் வைக்கணும், வாட்டரை அதிகமாக போடக்கூடாது. நான் இது பீட் பண்ணுறதுக்கு டீ ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிளெண்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். பட் நான் ஜல்லிடை வச்சு தான் செய்கிறேன். இது பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதோட கலர் மாறிட்டே வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் பீட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ண இன்னொரு கலரு வர ஆரம்பிக்கும். அப்படியே மாறிட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இந்த கலரில் வந்துடும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி நம்ம பவுல் திருப்பின கூட அது கீழே படாமல் இருக்கணும். அந்த லெவலுக்கு இது நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண பிறகு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இது அந்த டல்கோனாக்கான காஃபி செய்கிறதுக்கு கரெக்டான பதம்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்திங்களா? அப்புறமா இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹெர்ஷீஸ் சிரப்போட நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு சில்லான மில்க் தான் போட்டிருக்கிறேன், நல்லா சில்லாக குடிக்கிறதுக்காக. ஸோ மில்க் போட்ட பிறகு அது மேலே டல்கோனா காஃபி போட்டுட்டு திருப்பி நான் ஹெர்ஷீஸ் சிரப்போட மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்றமான சில்லான டல்கோனா காஃபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.